கட்டுப்பாட்டு பிரிவு 2025 ஏப்ரல் 30 காலை வரையான இந்த வருடத்தின் காலப்பகுதியில் 17,450 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களில் 45.8% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் 27.2%, கம்பஹா மாவட்டத்தில் 14.8%, களுத்துறை மாவட்டத்தில் 3.8% டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவற்றுக்கு மேலதிகமாக இரத்தினபுரி மாவட்டத்தில் 9.2% டெங்கு நோயாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6.3% நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6% டெங்கு நோயாளர்களும், காலை மாவட்டத்தில் 4.2% டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டில் தற்போது பெய்து கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியான மழையும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற தென்மேற்கு பருவப்பயிற்சி மழை காரணமாகவும் இந்த நிலைமை மேலும் மோசமடையலாம் என்ற அந்த ஒரு அபாயம் எதிர்பார்க்கப்படுகிறது. டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்புகள் மற்றும் அவற்றின் குடம்பிகள் அவற்றினுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக பூச்சியியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதுவும் இந்த நிலைமைக்கு கணிசமான ஒரு பங்களிப்பை செய்யும். இதேபோல் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து, குறிப்பாக மேற்கு மாகாணத்திலிருந்து சிக்கன்குனியா நோயாளிகள் பதிவாகும் போக்கும் காணப்படுகின்றது. டெங்குவை பரப்புகின்ற அதே ஈடிஸ் நுளம்புகள் தான் இந்த சிக்கன்குனியா நோயையும் பரப்புகின்றது. இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு இந்த வருடத்தின் 2025 வருடத்தின் மே மாதத்தை விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு மாதமாக பிரகடனப்படுத்துவதற்கு முடிவு செய்துள்ளது. இதற்கு இணையாக பல்வேறு சமூக அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் ஈடிஸ் நுளம்புகளின் எண்ணிக்கையை விரைவாக குறைப்பதற்கு இந்த மாதத்தில் பின்வரும் நடவடிக்கைகளின் மூலமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோயாளிகளின் தாக்கத்தை குறைப்பதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாடு முழுவதிலும் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவு மட்டத்திலும் முப்படைகள், இலங்கை போலீஸ், சிவில் பாதுகாப்பு படை மற்றும் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் தனிநபர்களின் ஒத்துழைப்புடன் அடையாளம் காணப்பட்ட அதிக ஆபத்து நிறைந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை இலக்காக கொண்டு விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்வதற்கான அதிக ஆபத்தான இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற கட்டுமான நடைபெறுகின்ற இடங்கள், பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பொது இடங்கள், மத நிறுவனங்கள் மற்றும் பிற வளாகங்களை மையப்படுத்தி அந்த நிறுவனங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 1 மணி நேரம் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் சுத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் வசிக்காத அல்லது கைவிடப்பட்ட இடங்களை இலக்காக கொண்ட ஒரு துப்புரவு திட்டத்தை அப்பகுதியின் கிராம சேவை அலுவலர், உள்ளூராட்சி சபை மற்றும் பிராந்திய டெங்கு குழுவின் தலைமையில் சட்ட கட்டமைப்புக்குள் நடவடிக்கை எடுப்பதற்கும் உரிய ஏற்பாடும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வீடுகளில் சேருகின்ற திண்ம கழிவுகளை உள்ளூராட்சி சபைகள் மற்றும் குறித்த பிரதேசத்துக்கான பிராந்திய டெங்கு கட்டுப்பாட்டு மையங்களின் தலைமையில் சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். அதிக ஆபத்துள்ள பகுதிகளை மையப்படுத்தி புகையூட்டல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்களை பரப்பும் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கும் வகையில் வீடுகளையோ அல்லது நிறுவனங்களையோ தொடர்ந்து சுத்தமாக வைத்திருக்காத
நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இந்த நடவடிக்கைகளை, இந்த சட்ட ரீதியான இந்த நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக 2007ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க நுளம்பு இனப்பெருக்க தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்டு அது அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. டெங்கு மற்றும் சிகுன்குனியா நோய்களை பரப்பும் ஈடிஸ் நுளம்புகள் பரவுவதை தடுக்க உங்கள் வீடு, நிறுவனம் மற்றும் சுற்றியுள்ள சூழலை பராமரிப்பதும் குடிமக்களாகிய நம் அனைவரினதும் பொறுப்பாகும். இதை நோக்கி செல்ல உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் ஆதரவையும் வழங்க சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் உட்பட்ட பொது சுகாதார துறையினர் நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே 2025ஆம் ஆண்டின் மே மாதத்தில் நீங்கள் அனைவரும் இந்த செயற்பாட்டுக்கு உங்களின் சிறந்த பங்களிப்பை வழங்கினால் நிச்சயமாக நீங்களும் இதன் மூலமாக பயனடைவீர்கள். நாடும் இந்த டெங்கு நோய்க்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்களுக்கு பலியாகுவதை தடுக்க முடியும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம். நன்றி.